தானியேல் 1ஆம் அதிகாரம் दानियेल का पहला अध्याय 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 8वें वचन को पढ़ेंगे। परंतु दानियेल ने अपने मन में ठान लिया कि वह राजा का भोजन खाकर और उसके पीने का दाखमधु पीकर अपवित्र न होए, इसलिए उसने खोजों के प्रधान से विनती की कि उसे अपवित्र न होना पड़े। ஜெபிக்கலாம். தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். हम सरों को झुकाकर प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा आपको धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मैसिया के नाम से हम प्रार्थना करते हैं வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்கப்பா. और पढ़े गए वचन के द्वारा हमसे बोलिए प्रभु, இதில் இருக்கிற மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. और इसके अंदर की गुप्त चीजों को मुझे हमें प्रकट करके दीजिए। எங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றுமல்ல, हमारे बल से या हमारे पराक्रम से कुछ नहीं, ஆனால் உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் पर கர்த்தாவே. आपके आत्मा के द्वारा सब कुछ मुमकिन है प्रभु। எங்க இரண்டு பேரும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக மறைத்து हम दोनों को आपके लहू के अंदर छिपा நீர் உம்மை வெளிப்படுத்தி தாரும். आप अपने आप को प्रकट करके கேட்கிற दीजिए ஒவ்வொருத்தருடைய மனதையும் திறந்து தாரும். और सुनने वाले हर एक के मन को आप खोल कर दीजिए தேவனுடைய வசனங்களை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். और वचनों को समझने के लिए आप मदद कीजिए, ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல और பிதாவே. यहोशुआ मैसिया के नाम से मांगते हैं, जीवित पिता, ஆமென். आमीन। பாருங்க, பைபிள் சொல்லுது देखिए कलाम कहता है, தானியேல் போஜனத்தை குறித்து எச்சரிக்கையா இருந்தான். और वो भोजन को लेकर वो बहुत सावधान था। அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நேபுகாத்நேசர் அடிமைப்படுத்தி கொண்டு வரும்போது और इजरायलियों को जब गुलामगिरी में लेकर आया नेबूकदनेस्सर, ராஜா வந்து தனக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு சிலவங்களை தேர்ந்தெடுக்கிறார். और राजा अपने जो सामने जो रहते हैं उनमें से कुछ लोगों को चुनता है, அதுல தானியேல் கொஞ்சம் விசேஷமா இருந்தான். और उनके बीच में दानियल थोड़ा विशेष लगा। அதுவே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் விசேஷமானவர்களா और இருந்தாங்க. वैसे ही शाद्राक मेशक और अबेदनगो वो भी विशेष थे। இந்த தானியேலும் இந்த நான்கு பேரும் சேர்ந்து ये चारों जो मिलकर இவங்க மனசுல ஒரு தீர்மானம் வச்சிருந்தாங்க. और इन्होंने मन में ठान लिया, நாங்க ராஜாவின் போஜனத்தினால எங்களை நாங்க தீட்டுப்படுத்த மாட்டோம். और राजा के भोजन को खाकर हमें अपवित्र नहीं करेंगे। அவருடைய போஜனத்தினாலும் और उसके भोजन से அவருடைய பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் और जो दाक मधु है उससे, அதை வச்சு நாங்க எங்க சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டோம். और उसे भोजन करके हम अपने शरीर को अपवित्र नहीं करेंगे। இப்படி அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. ऐसे उनके मन में एक निर्णय लिया। இன்னைக்கு நம்ம எதனால நம்ம சாப்பிடுறோம்? आज हम कुछ भी खा लेते हैं। நான் இந்த காரியத்தை குறித்து மெடிடேட் பண்ணும்போது என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, और इन चीजों के बारे में जब ध्यान कर रहा था तब मेरे मन में ऐसा हुआ, நம்ம என்னென்னலாமோ சாப்பிடுறோம். हम बहुत सारी चीजों को खाते हैं, எதெல்லாம் மனசு இழுக்குதோ அதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். और जो भी अपना मन बोलता है वो सब हम खाते हैं। அதனால நிறைய காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குது. और उसके द्वारा बहुत से चीजों को सामना करना पड़ता है, நிறைய வியாதிகளை சந்திக்க வேண்டி இருக்குது. बहुत से बीमारियों का सामना करना நிறைய पड़ता है, பலவீனத்தை சந்திக்க வேண்டி இருக்குது. और बहुत से कमजोरियों के द्वारा जाना पड़ता है। வேதத்துல கர்த்தர் ஒரு சில ஆகாரத்தை சாப்பிடலாம்னு சொல்லி இருக்கிறார். और कलाम के अंदर कुछ भोजन को खा सकते हैं ऐसे परमेश्वर ने लिखा है। சாப்பிடுற காரியத்துல கர்த்தர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். और भोजन के विषय में बहुत सावधान रहता है वो। அவன் முதல் அதிகாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, और उसके पहले अध्याय में आप देखोगे, அவர் 6வது நாள் மனிதனை சிருஷ்டித்த பிறகு और 6वें दिन इंसान को जब सृष्टि की उसने, அவங்களுக்கு எல்லா விதமான புல் பூண்டுகளை சாப்பிடுறதுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். और सारे जो हरियाली चीजें वो खाने के लिए उसने अनुमति दी। எல்லா மிருகங்களை சாப்பிடுறதுக்கு சொல்லல, और जो भी जानवर है उन्हें खाने के लिए अनुमति नहीं दी। ஆனா வெஜிடபிள்ஸ் சாப்பிட அவர் சொல்றாரு. और जो भाजी पाला है उन्हें खाने के लिए उसने अनुमति दी। இப்படி இப்போ ஒவ்வொரு ஆகாரத்தை குறித்து அவர் ரொம்ப பர்టిక్యులரா இருக்கிறார். और हर एक का भोजन को लेकर वो बहुत सावधान होता है। ஆதாமை கர்த்தர் மண்ணினால் உருவாக்கின பிறகு, और आदम को मिट्टी से जब उसने सृष्टि की, கர்த்தர் ஆதாம்கிட்ட சொன்னார், और परमेश्वर आदम से कहता நீ है, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், और इस वाटिका के हर एक चीज को तू खा सकता है, ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. पर जो वाटिका के बीच में जो वृक्ष है उस वृक्ष के फल को नहीं खाना। சோ பழங்கள்லயும் எந்த பழம் சாப்பிடணும் எந்த பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். और फलों में भी क्या खाना है क्या नहीं खाना है उसे भी बताया उसने। இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இந்த காரியங்கள் உலகத்துல காரியங்கள் வந்துட்டு இருக்கும்போது, और इजराइल लोग जब इस संसार में वो
जीवन व्यतीत कर रहे थे அதுக்கு பிறகு மாம்சத்தை திங்கிறதுக்கும் அனுமதி கொடுத்தார். और फिर उस मांस को खाने की अनुमति दी उसने நோடி காலத்துல அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். और नूह के समय में उस अनुमति को उसने दिया சில எல்லா காரியத்தையும் ஒரே நேரத்துல அவர் கொடுக்கல. और हर चीज को एक ही समय में उसने नहीं दिया ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நேரத்துல கொடுக்கிறார். हर एक चीज को उस एक समय में वो देता है சில காரியங்களை சாப்பிடும்போது தடை பண்ணிடுறார். और कुछ चीजों को खाते समय वो वहाँ पर रोक लगाता है பழங்கள்ல எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, और फलों में से क्या खाना है क्या नहीं खाना है மீன் வகைகள்ல எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது. और मछलियों में क्या खाना है और क्या नहीं खाना இன்னைக்கு है நம்ம எப்படிப்பட்ட மீன் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம்? आज हम किस प्रकार के उस मच्छी को भोजन करना चाहेंगे செதிலே இல்லாத மீன் தான் நம்மளுக்கு விருப்பமா இருக்குது. और उसके ऊपर जो स्केल नहीं होता वही हम वहाँ पर प्रिय रखते हैं खाने அதுதான் में। எங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்குன்னு பார்த்து சாப்பிடுறோம். और वही कहाँ पर ताजा ताजा मिलेगा वो हम देखते हैं ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன அப்படின்னா, पर इजरायलियों को क्या भोजन दिया उसने எந்த மீன்கள்ல செதில் இருக்குதோ, और जिस मछली पर वो स्केल्स नहीं है செதில் இருக்குதோ, स्केल्स है எந்த மீன்கள்ல அந்த ஃபின்ஸ் இருக்குதோ और जिस पर वो उसके फिन्स होते हैं அத மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னார். और केवल उसे ही खाना है ஆனா பிரஜாதியர் நம்ம पर अन्यजात हम நம்ம எதனாலும் ஓகே நம்ம சாப்பிட்டுறோம். और जो भी है ठीक लगे वो हम खा लेते हैं இது ஏன் கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? और परमेश्वर ऐसा क्यों कहता है नहीं खाना है ஏன்னா அதுல ஒரு பர்பஸ் இருக்குது. क्योंकि उसके पीछे एक विषय होता है விஞ்ஞானிகள் இதை தேடி பார்க்கும்போது, और जब विज्ञान लोग जब इसे खोजने लगे அந்த சயின்டிஸ்ட் இதை தேடி பார்க்கும்போது और जब साइंटिस्ट उसे खोज करने लगे அவங்க ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. और उन्होंने एक चीज की पता की இந்த செதிலுள்ள மீன்கள் வந்து और जो शल्क होते हैं वो मछलियां அவங்க தண்ணிக்குள்ள இருக்கிற செடி அந்த என்ன இலைகளை சாப்பிடும். और जो पानियों में जो पत्ते होते हैं जो छोटे छोटे पौधे होते हैं उसे खाते हैं அது நம்மளுடைய சரீரத்துக்கு தேவையான ஆகாரங்கள். और वो हमारे शरीर के लिए फायदेमंद चीजें हैं ஆனா செதில் இல்லாத மீன்கள் வந்து और जो शल्क नहीं होते वो मछलियां அது நமக்கு தேவையில்லாத ஆகாரத்தெல்லாம் தண்ணி கடியில சாப்பிட்டுட்டு और இருக்குது. जो हमें सही नहीं है जो हानिकारक है हमारे लिए वो सारे चीज पानी के नीचे वो खाता है சோ தேவன் முதலாவது திட்டமிட்டு வைத்திருக்கிறார். और पहले ही परमेश्वर ने योजना बनाकर रख எந்த दिया மீனை சாப்பிடணும் எந்த மீனை சாப்பிடக்கூடாது. और जो मच्छी खाना है और जो नहीं खाना है இன்னைக்கு அதே போல பறவைகள் எடுத்துட்டோம்னா, और वैसे हम पक्षियों को लेंगे பறவைகளையும் கர்த்தர் அதை செப்பரேட் பண்ணி வைத்திருக்கிறார். और उसमें भी उसने अलग करके रखा है எந்த பறவை சாப்பிடணும் எந்த சாப்பிடக்கூடாது. और कौन सा जो पक्षी खाना है और जो नहीं खाना है ஒரு கேள்வி, ஒரு கோழி சாப்பிடலாமா பிரதர்? और एक प्रश्न उठेगा आपके मन में क्या वो मुर्गी खा सकते हैं हम கோழியை பற்றி அதுல எழுதல, और मुर्गी के बारे में नहीं लिखा है அதனால தெரியாது. इसलिए पता नहीं हमें அதனால ஆசீர்வாதம் சாப்பிடுங்க. इसलिए आशीष करके आप खा लीजिए ஆனா காக்காவை சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி இருக்குது. और कौवे को नहीं खाना ऐसा लिखा है அதே மாதிரி கழுகு சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி और இருக்குது. उखाब को भी नहीं खाना ऐसा लिखा है இப்படி இந்த காரியங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் திட்டமிட்டு और இருக்கிறார். इन चीजों को नहीं खाना ऐसे परमेश्वर ने निर्णय So, लेकर रखा है பறவைகள் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்கிறார். और पक्षियों में क्या खाना है नहीं खाना है वो भी लिखा है இன்னும் மிருகங்களை எடுத்துட்டோம்னா और जानवर को हम लेंगे அதுலயும் கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். और उसमें भी परमेश्वर ने सब निर्णय करके रखा எந்த है மிருகத்தின் கால் வந்து பிளந்து இருக்குதோ, और जिस जानवर का जो पैर ऐसा फैला हुआ है எந்த மிருகங்கள் ஆகாரத்தை சாப்பிட்டு திரும்ப அசைப்படுதோ, और जो जानवर भोजन को फिर से मुंह में लाकर चबाता है அந்த மிருகங்களை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. केवल वैसे जानवरों को खाना है ஆனா இன்னைக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், पर एक और प्रश्न उठेगा பண்ணி சாப்பிடலாமா பிரதர் அப்படின்னு हम क्या கேட்பாங்க. सुअर खा सकते हैं क्या ஏன்னா சாப்பிடுறவங்க தான் கேட்பாங்க, और जो खाते हैं वही पूछते हैं சாப்பிடாதவங்க கேட்க மாட்டாங்க. और जो नहीं खाते वो नहीं पूछते நாய் சாப்பிடலாமா, और कुत्ता खा सकते பூனை हैं क्या? சாப்பிடலாமா, क्या बिल्ली खा सकते हैं இந்த என்ன பண்ணி சாப்பிடலாமா. क्या हम सुअर खा सकते हैं பண்ணி வந்து இது கால் வந்து பிளந்திருக்காது. और सुअर का जो उंगली जो है अलग नहीं होता ஒட்டகத்தின் கால் வந்து பிளந்திருக்கும், और एक ऊंट का जो उंगली वो अलग हुआ होता ஆனா அது है। அசைப்படாது. पर वो फिर से दोबारा भोजन को लेकर அப்போ चबाता ஒட்டகம் नहीं। சாப்பிடக்கூடாது, तो ऊंट नहीं खाना है அது அசுத்தமான மிருகம். और वो एक अशुद्ध प्राणी है இப்படி கர்த்தர் எல்லாத்தையுமே கர்த்தர் தீர்மானம் பண்ணி और வைத்திருக்கிறார். इसे परमेश्वर ने पहले से ही सब निर्णय करके रखा है பழங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா और फलों में हम लेंगे ஒரு நஸ்ரேய வரம் எடுத்தவங்க एक नजरेन का जो वरदान को जो लिए होते हैं அவங்க
அவங்க வந்து திராட்சை பழத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் சாப்பிடக்கூடாது. वो दाखलता के कोई भी चीज को नहीं खाना है। கர்த்தர் ஒரு காரியத்தை அங்க தடை பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर ने एक चीज को रोक कर रखा சோ है இப்படி எல்லா விதத்திலயும் கர்த்தர் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். और हर चीजों में क्या खाना है और क्या नहीं खाना है परमेश्वर ने ठान कर रखा இந்த है। தானியேல் இதை பற்றி நல்லா அறிந்தவன். और दानियल इसके बारे में अच्छे से जानता है இவனுடைய நண்பர்களும் நல்லா அறிந்தவர்கள். और इसके मित्र भी अच्छे से जानते हैं அதனால இவங்க மனசுல எப்பவும் தீர்மானம் இருந்தது. और इनके मन में हमेशा उन्होंने ठान कर रखा था ராஜாவினுடைய போஜனத்தினால எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டோம். और राजा के भोजन से हम अपने शरीर को अशुद्ध नहीं करेंगे அவங்க கொடுக்கிற அந்த திராட்சை ரசத்தினால எங்க சரீரத்தை தீட்டுப்படுத்த और மாட்டோம். उस दाख मधु से हमारे शरीर को अशुद्ध नहीं करेंगे। இப்படி ஒரு தீர்மானம் அவங்ககிட்ட இருந்தது. ऐसे निर्णय उन्होंने लिया இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா और आज जब हम प्रचार करने लगते நாம हैं சொல்லுவோம் உள்ள போறது ஒண்ணும் தீட்டுப்படுத்தாது, और हम बोलते हैं जो भी अंदर जाता है वो हमें अशुद्ध नहीं உள்ள करता இருந்து வெளிய வரதா தீட்டுப்படுத்தும். और जो अंदर से बाहर निकलता है वही अशुद्ध करता है। மார்க்கெட்ல கிடைக்கிறது எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை நீங்க புசிக்கலாம். और जो मार्केट में मिलता है सब कुछ आशीष करके आप खा सकते हो। என்கிட்ட ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, एक पासवान ने मुझसे पूछा நம்ம ஹீப்ரு கிளாஸ் நடக்கும்போது ஆகாரம் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே और हिब्रू क्लास जब चलाते हैं जब भोजन देना है जब बोला அப்ப हमने அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, तो उन्होंने एक बात पूछा मेरे பிரதர் से நீங்க எனக்கு கோஷர் ஃபுட் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. आप हमारे लिए कोशर फूड देंगे क्या? என்ன ஆகாரம்? कैसा भोजन? கோஷர். कोशर கோஷர் ஃபுட் அப்படின்னா कोशर भोजन का मतलब அது வந்து தேவன் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ எதை சாப்பிடலாம்னு சொன்னாரோ और परमेश्वर ने जो खा सकते हैं ऐसा बोला है அத பரிசுத்தமா சாப்பிடுறது அந்த ஆகாரம். और उसे पवित्रता के साथ जो खाते हैं उसे ही वो भोजन कहते हैं। யூத ஜனங்கள் மத்தியில और यहूदी लोगों के बीच ஒரு में தீர்மானம் வருதுன்னு வைங்க, एक निर्णय यदि आता है, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஜூ இருக்கிறாங்கன்னா एक कट्टर यहूदी है, அவங்க ஆகாரத்தை எல்லாம் பாஜி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. सब भाजी पाला वो लाते हैं அங்குள்ள பிரீஸ்ட் வருவாரு, और वहाँ का जो प्रीस्ट है वो आते हैं நைட்டே வந்துருவாரு, और रात में वो आते हैं வந்து ஒவ்வொன்னா பாப்பாரு திருப்பி திருப்பி. और आकर एक एक को ऐसा घुमाकर पलट कर தக்காளி देखेंगे। பழத்தெல்லாம் நீங்க 10 கிலோ வச்சாலும் 10 கிலோ பாப்பாங்க. और 10 किलो टमाटर यदि होगा तो 10 किलो में से सब हर एक का फल को उठाकर எதை देखेंगे யூஸ் பண்ணலாம் எதை யூஸ் பண்ண கூடாது, और किसे इस्तेमाल कर सकते हैं किसे नहीं कर सकते। சின்ன பழுது இருந்தாலும் அதை தள்ளி வச்சிருவாங்க. और छोटी सी जो खराबी होती है तो वो निकाल देते हैं। எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. हर एक चीजों को परखते हैं அன்னைக்கு நைட் வந்து பாத்திரங்கள் எல்லாம் வெந்நில போட்டு கொதிக்க வச்சிருவாங்க. और रात को बर्तन को गर्म पानी में वो डालते हैं வெந்நில போட்டு தான் கழுவுவாங்க. और गर्म पानी से उसे धोते हैं அதாவது ஆசாரியன் கழுவ மாட்டாரு, और याजक नहीं धोते ஆனா அங்க உள்ளவங்களை கழுவ வைப்பாங்க. और वहाँ के जो लोग होते हैं उन्हें वो धोने में रखते இப்படி हैं। எல்லாமே சுத்திகரிக்கப்படுது. सब चीज वहाँ पर शुद्ध किया जाता அதே है। மாதிரி நீங்க புளிப்பில்ல அப்ப பண்டிகைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. और बेकमीर रोटी का जो त्योहार होता है அந்த 7 நாளும் और वो 7 दिन அங்க புளிப்பு அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. और कमीर भरे चीजों को इस्तेमाल नहीं அவங்க करते, வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ண கூடாது. उनके घरों में भी इस्तेमाल नहीं करते। இப்படி ஆகாரத்து மேல கர்த்தர் ரொம்ப பர்టిక్యులரா இருக்கிறார். और भोजन को लेकर बहुत ही सावधान है அப்ப परमेश्वर। நம்ம அவருடைய பிள்ளைனா और हम उसके बच्चे कहलाते அப்ப हैं तो நம்மளும் கொஞ்சம் பர்టిక్యులரா இருப்போம். हमें भी थोड़ा सा सावधान होना होगा। நான் இதை யோசிக்கும் போது நான் யோசிச்சேன், और इसे सोचते समय मैंने सोचा ऐसे ही, நம்மளும் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் பன்னு என்னெல்லாமோ சாப்பிடுறோம். और हम भी फ्राइड राइस चिकन का जो भी होता है वो सब खाते हैं கடையில என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடுறோம். और दुकान में जो कुछ मिलता है सब कुछ खाते हैं। இனிமே நம்ம கொஞ்சம் பர்టిక్యులரா இருக்கணும். और इसके बाद थोड़ा सा चुन चुन कर हम खाएंगे நம்ம சாப்பாட்டுல கொஞ்சம் பர்టిక్యులரா இருந்துட்டோம்னா और भोजन में हम चुन कर खाने लगे நம்ம இன்னும் अनेक நாள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். और अनेक दिन परमेश्वर के नाम की महिमा कर सकते இந்த हैं। தானியேல் வந்து ஒரு பாத்திரம், ये दानियल एक बर्तन है, தேவனுடைய ஒரு பாத்திரமாக இருக்கிறார். ये परमेश्वर का बर्तन है இந்த தேவனுடைய பாத்திரம் और ये परमेश्वर का बर्तन ஒரு தீர்மானம் எடுக்குது. एक चीज ठान लेता है நான் அந்நிய போஜன ராஜாவின் போஜனத்தால் என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன். और राजा के भोजन से मेरे शरीर को अशुद्ध नहीं இந்த करूंगा। பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது எல்லாமே நிழல். और जूने करार में जो कुछ भी बोला है वो एक छावनी அப்ப है। இன்னைக்கு நிஜம் என்னது? और आज सच्चाई क्या है? இன்னைக்கு நிஜம் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நிஜம். आज आत्मिक जीवन ही सच्चाई है। அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய
ஆகாரம் நீங்க எப்படிப்பட்டதை சாப்பிடணும்? और आत्मिक भोजन कैसा खाना है आपको? புளிப்பில்லாத அப்பத்தை நீங்க சாப்பிடணும். एक बेकमीर रोटी को खाना है அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபுட். और वही आत्मिक भोजन है। அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்க சாப்பிடும்போது उस आत्मिक भोजन को खाते समय அந்த ஆகாரத்துல புளிப்பு இருக்க கூடாது. और उस भोजन के अंदर कमीरपन नहीं होना है। ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தை நீங்க பார்க்கணும். आज आत्मिक चीजों को हमें देखना है। இன்னைக்கு ஆவிக்குரிய காரியம் என்ன? आत्मिक चीज मतलब क्या? போஜனம் அப்படினா அது உபதேசம். और भोजन का मतलब उपदेश है। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். और फरीसी और सदुकी के जो कबीर वाले जो उपदेश होते हैं उससे आप सावधान, भोजन से सावधान रहो। புளிப்புள்ள அந்த அப்பத்துக்கு எச்சரிக்கையாயிருங்கள். और कमीर वाले भोजन से आप सावधान रहिए। இது இந்த எச்சரிப்பு எதுக்கு கொடுத்தார் அப்படினா, और वो आपको वहां पर चेतावनी क्यों देता है? பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து சொன்னார். और फरीसी और सदुकी के उपदेश के बारे में कहता है। யெகோஷுவா எல்லாத்தையும் மாத்துறார் பார்த்துடுங்க. और यहोशुआ सब कुछ बदलता है। பழைய देखिए। ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா और जूने करार में आप देखोगे, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. और लहू को नहीं खाना है। இரத்தத்தை சாப்பிடக்கூடாதுல लहू को नहीं खाना है ना? பைபிள்ல தெளிவா சொல்லி இருக்குது. और स्पष्ट रूप से कलाम में நம்ம दिया है, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. लहू को भोजन नहीं करना है। அப்போ கர்த்தர் சொன்னார், तो परमेश्वर ने कहा, என் மாம்சத்தை சாப்பிட்டு பாருங்க, और मेरे मांस को खाकर என் देखिए, இரத்தத்தை குடிச்சு பாருங்க, और मेरे लहू को पीकर देखिए, உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும்னு சொல்லி और சொன்னார். तुम्हारे अंदर जीवन होगा। அங்க பழைய ஏற்பாட்டுல வரும்போது और जूने करार में जब आता है, கர்த்தர் இரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். परमेश्वर कहता है लहू को नहीं खाना। ஆனா இங்க புதிய ஏற்பாட்டுல யெகோஷுவா வரும்போது और जब नए करार में यहोशुआ आते हैं, என் இரத்தத்தை நீங்க சாப்பிடணும்னு சொல்லி சொன்னார். मेरे लहू का भोजन करना है। ऐसा நிறைய कहता है। காரியங்கள் மாறுது. बहुत सी चीज बदलते हैं ஆவிக்குரிய காரியமா மாறுது. और आत्मिक चीजों में वो बदलता है। அவர் தன்னுடைய உண்மையான இரத்தத்தை பற்றி சொல்லல. वो जो असली लहू है उसके बारे में नहीं कहता। இன்னைக்கு ஆவிக்குரிய இரத்தத்தை பற்றி பேசிட்டு और, இருக்கிறார். और आज जो आत्मिक लहू के बारे में कहता है, அவரை பற்றின வெளிப்பாட்டை குறித்து பேசிட்டு और இருக்கிறார். उसके बारे में जो प्रकटीकरण है उसके बारे में कहता है। இன்னைக்கு அந்த இரத்தத்தை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். आज उसी लहू को हम पीते आ रहे हैं। நம்ம இந்த காலத்துல और इस समय में புளிப்பில்லாத அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும். और बेकमीर रोटी को खाना है। இந்த புளிப்பில்லாத அப்பம் என்னது? ये बेकमीर रोटी क्या है? அது புளிப்பில்லாத ஒரு உபதேசம். एक बेकमीर उपदेश है वो। அந்த உபதேசத்தை தான் நமக்கு சாப்பிடணும். और उसी उपदेश को हमें भोजन करना है। தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணா, और दानियेल ने एक चीज ठान लिया, நான் வேற யாருடைய ஆகாரத்தையும் எனக்குள்ள நான் எடுக்க மாட்டேன். किसी और के भोजन को मेरे शरीर में नहीं लूंगा। இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். और आज हम एक चीज ठानना है, இனிமே அந்த உலகத்தின் உபதேசத்தை எனக்குள்ள கொண்டு வர மாட்டேன். इस संसार के उपदेश को मेरे अंदर नहीं लाऊंगा। இந்த கடைசி நாட்கள்ல ये आखिर दिनों में நம்மளுக்கு ஒரு உபதேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हमारे लिए एक उपदेश को परमेश्वर ने दिया है, அந்த உபதேசத்தை தான் நம்ம சாப்பிடணும். और उसी उपदेश को भोजन करना அந்த है। வெளிப்பாடில் தான் நமக்கு இரத்தமாக குடிக்கணும். और वो प्रकाश को लहू के रूप में पीना है। அப்படி செய்யும்போது और जब ऐसे करते हैं, நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுறார். हमारे अंदर एक आशीष को परमेश्वर இந்த देता है। தானியேலும் மத்த நண்பர்களும் और दानियेल और उसके मित्र ஒரு அருமையான தேவனுடைய பாத்திரம். एक अद्भुत परमेश्वर के बर्तन பாருங்க, அதுல हैं। முதல் வசனத்தை வாசிங்க. उसमें पहले वचन को हम पढ़ेंगे, தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். और दानियेल का पहला अध्याय उसमें पहला वचन, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, यहाँ पर कलाम कहती है, இங்க கர்த்தர் வந்து யூதாவையும் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் और यहूदा का राजा यहोयाकीम தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் और परमेश्वर के मंदिर के बर्तनों में से कुछ बर्तनों को அத அந்த நேபுகாத்நேசர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. और उसे नेबुकादनेस्सर के हाथ में सौंप दिया। தேவனுடைய ஆலயத்தில் உள்ள எல்லா பாத்திரத்தையும் ஒப்பு கொடுக்கல. और परमेश्वर के मंदिर के सारे बर्तनों को नहीं सौंपा, சில பாத்திரங்கள் மட்டும் ஒப்பு கொடுத்தார். और उनमें से कुछ बर्तनों को सौंप दिया। ஏன்னா क्योंकि எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்தார் தெரியுமா? और यिर्मयाह भविष्यद्वक्ता ने क्या किया, அவர் சில தேவனுடைய பாத்திரங்களை और कुछ परमेश्वर के
बर्तनों அவர் ஒரு को கோய்க்குள்ள ஒளிச்சு வச்சிட்டாரு. एक गुफा के अंदर छुपा दिया, அதனால அது அவனுக்கு கிடைக்கல. इसलिए वो उसे मिला नहीं। உடன்படிக்கையின் பெட்டி எங்க ஒளிச்சு வச்சான்னு தெரியாது. और वाचा का संदूक कहाँ पर छिपाया उसे पता नहीं, அதையும் ஒளிச்சு வச்சிட்டான். और उसे भी छिपा दिया। இப்படி இந்த காரியங்கள் ஒளிச்சு வச்சதுனால और इन चीजों को छुपाया इसी कारण, அங்க இவன் ராஜாவுக்கு எல்லா பாத்திரமும் கிடைக்கல. और राजा को सारे बर्तन नहीं मिले, ஆனா கிடைச்ச அந்த சிறு பாத்திரத்தை पर जो कुछ मिला அவன் उनमें से அவன் எடுத்துக்கொண்டு उसे लेकर அவன் நேர எங்க அவனுடைய தேவனுடைய அந்த பண்டசாலையில கொண்டு போய் வச்சிட்டான். और उसके देवता के भंडार में रख दिया उसने, அங்க உள்ள வச்சிட்டான். வேற வைக்க மட்டும் தான் செஞ்சான் அவன். केवल उसने रखा है। பாருங்க, தேவனுடைய பாத்திரம் देखिए परमेश्वर का बर्तन வேற எந்த காரியத்துக்கும் பயன்படுத்த கூடாது. और कोई चीज के लिए इस्तेमाल नहीं होना இன்னைக்கு है। நம்ம எல்லாம் தேவனுடைய பாத்திரம். और आज हम सब परमेश्वर के बर्तन हैं। தானியேலும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ எப்படி தேவனுடைய பாத்திரமோ, और दानियेल शद्राक मेशक और अबेदनगो कैसे परमेश्वर के बर्तन हैं, அதே போல நம்மளும் தேவனுடைய பாத்திரம். और वैसे ही हम भी परमेश्वर के बर्तन हैं। சில பாத்திரத்தை கர்த்தர் கனத்துக்காக செய்திருக்கிறார். और कुछ बर्तनों को उसके महिमा के लिए उसने रखा है, சில பாத்திரத்தை கனவீனத்துக்காக வைத்திருக்கிறார். और कुछ बर्तनों को महिमा के लिए नहीं रखा है, ஆனா நம்ம கனத்துக்காக இருக்கணும். पर हम महिमा के लिए होना है। நம்ம எல்லாம் தேவனுடைய பாத்திரங்கள். हम सब परमेश्वर के बर्तन இந்த हैं, பாத்திரம் எல்லாம் கனத்துக்காக இருக்க வேண்டும். और ये बर्तन उसके महिमा के लिए होना है, கனவீனத்துக்காக எப்பவுமே இருக்க கூடாது. और महिमा के बिना नहीं होना है। இன்னைக்கு நம்மளால தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா? और आज हमारे द्वारा परमेश्वर के नाम की महिमा होती है क्या? மகிமைப்படணும். महिमा पाना है, மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணும். और महिमा पाते ही रहना ஏன்னா है, அதுக்காக நம்மளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். क्योंकि उसी के लिए परमेश्वर ने हमें रचा है। நம்ம கனவீனத்துக்காக உருவாக்குனார்னா और महिमा नहीं पाना है उसके लिए बनाया என்ன होता, செஞ்சாலும் தப்பா தான் இருக்கும். और जो भी करे वो गलत ही लगेगा। அவங்க நல்லதான் செய்யணும்னு நினைப்பாங்க. वो सोचेंगे भला करना है, ஆனா கர்த்தர் அவங்களை கனவீனத்துக்காக உருவாக்குனதுனால पर परमेश्वर ने उसके महिमा नहीं होने के लिए रखा है, तो அந்த பாத்திரத்தின் மூலமா கனவீனம் தான் நடக்கும். और उस बर्तन के द्वारा वहां पर महिमा नहीं पाएगा। பாப்போம், நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுவோம். हम बहुत कोशिश करेंगे, பிரதர் இப்படி பண்ண கூடாது, அப்படி செய்ய கூடாது, சிஸ்டர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். भाई ऐसा नहीं करना है, भाई वैसे नहीं करना है, बहन ऐसे होना है, वैसे ही रहना है। இது எவ்வளவோ சொன்னாலும் और कितना भी बोले அவங்க மனசுக்குள்ள போகவே செய்யாது. वो उनके मन में घुसेगा ही नहीं, அவங்களும் செய்யணும்னு ஆசைப்படதான் செய்வாங்க. और वो भी इच्छा रखते हैं कि करना है, ஆனா அந்த பாத்திரம் எதுக்காக பண்ணப்பட்டது? पर वो बर्तन किसके लिए बनाया गया? அது கனத்துக்காக இருந்தால் और वो महिमा के लिए होता, அது கண்டிப்பா கனத்துக்காக பயன்படும். और वो जरूर महिमा के लिए उपयोग में இன்னைக்கு आएगा। நம்ம எல்லாருமே தேவனுடைய பாத்திரம். आज हम सब परमेश्वर के बर्तन இந்த हैं। தேவனுடைய பாத்திரங்கள் எங்க இருக்கணும்? ये परमेश्वर के बर्तन कहाँ पर होना है? உலகத்தில் உள்ள அந்த தேவர்களின் பண்டார்ல இருக்கணுமா? इस संसार के देवता के भंडार में होना है क्या? உலகத்தினுடைய பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமா? और इस संसार की चीजों को जहाँ पर रखते हैं वहाँ पर क्या? அல்லது தேவனுடைய சமூகத்தில் இருக்கணுமா? या परमेश्वर के चरणों में? இன்னைக்கு நம்ம தேவனுடைய பாத்திரமானால் आज यदि हम परमेश्वर के बर्तन हो, நம்ம எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். हम सब परमेश्वर के चरणों में होना है, இந்த பாத்திரங்கள் கர்த்தருக்கு பயன்படணும். और ये बर्तन जो है परमेश्वर के इस्तेमाल में होना है। நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது, और परमेश्वर से यही चीज मांगना கர்த்தாவே है, ஏன் மூலமா உம்முடைய நாமம் மகிமைப்படணும் கர்த்தாவே. हे प्रभु मेरे द्वारा आपकी नाम की महिमा होना ஏன் है, மூலமா உம்முடைய நாமம் வெட்கப்படக்கூடாது. और मेरे द्वारा आपकी नाम की अपमान नहीं होना है, மத்தவங்களை பற்றி டென்ஷன் எடுக்க வேண்டாம். और बाकियों के बारे में चिंता मत நம்ம நம்மளை कीजिए। பற்றி இப்ப பார்க்கக்கூடிய நேரம் வந்துட்டு. हम अपने आप को देखने का समय है, பைபிள் சொல்ல உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் और पूरे संसार को वहां पर इस परमेश्वर के लिए लेकर आए, நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்தினால் और अपने जीवन को हमने नष्ट कर लिया, அதனால லாபம் என்ன? और उसमें क्या இந்த फायदा? பாத்திரத்தை நம்ம நஷ்டப்படுத்த கூடாது. और इस बर्तन को हमें खराब नहीं करना है, போஜனத்தினால நஷ்டப்படுத்த கூடாது. और भोजन से खराब नहीं करना है, இந்த பாத்திரத்துக்குள்ள தேவனுடைய போஜனம் மட்டும் தான் இருக்கணும். और इस बर्तन के अंदर केवल परमेश्वर का भोजन होना है। தேவாலயத்துக்குள்ள और मंदिर के अंदर 3 பாகங்கள் இருக்கு. उसके अंदर 3 स्थल है, ஒன்னு மகா பரிசுத்த ஸ்தலம், एक जो है महापवित्र स्थान, அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், और फिर पवित्र स्थान, அப்புறம் வெளிப்பிரகாரம். और बाहर का जो स्थल होता இந்த है। 3 காரியங்கள் அங்க இருக்குது. ये ऐसे 3 चीजें हैं, இந்த ஆசாரி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் और इजराइल लोग அவங்க வெளிப்பிரகாரத்துல தான் நிக்கணும். वो बाहर के स्थल में खड़े होना அவங்க है, உள்ள வர முடியாது. वो अंदर आ नहीं सकते। உள்ள யார் போகலாம்? और अंदर कौन जा सकता है? ஆசாரியர்கள் போகலாம். एक याजक वहां पर जा இந்த सकता है। ஆசாரியர் உள்ள போய் ये याजक अंदर जाकर ஜனங்கள் கொண்டு வந்த ஆடுகளை பலி கொடுப்பாங்க. और लोगों ने जो
बलि के लिए लाया वो बलिदान देते அந்த हैं ரத்தத்தை அவங்க ஜனங்கள் மேல தெளிக்க और முடியும். उस लहू को उनके ऊपर छिड़क सकते சோ हैं உள்ள வந்து ஆசாரியர்கள் மட்டும் தான் போலாம். और अंदर केवल याजक ही जा सकता है ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள और महापवित्र स्थल के अंदर பிரதான ஆசாரியர் மட்டும் தான் உள்ள போக वो முடியும். प्रधान याजक केवल जा सकता है இப்படிதான் இந்த காரியங்கள் இருக்குது. ऐसे इन चीजों को रखा है இந்த ஆசாரியர்கள் சாப்பிடுவதற்கென்று और याजक के भोजन के लिए அங்க ஒரு மேஜை வைக்கப்பட்டிருக்குது. वहाँ पर एक मेज रखा है அந்த மேஜையில புளிப்பில்லாத அப்பம் வச்சிருப்பாங்க. और मेज के ऊपर जो है बेखमीर रोटी रखा है அதுல குத்துவிளக்கு இருக்கும். और दीवट होगा वहाँ அத पर மெனோரான்னு சொல்லுவாங்க. और उसे मेनोरा कहते அந்த हैं மெனோரா அங்க வைக்கப்பட்டிருக்கும். और मेनोरा रखा गया है அப்புறம் ஆப்போசிட்ல டேபிள் இருக்கும். और उसके सामने मेज होगा அதுல 12 அப்பம் வைக்கப்பட்டிருக்கும். और 12 रोटी रखा है वहाँ அந்த पर 12 அப்பம் எதை குறிக்குன்னா और 12 रोटी किसे दर्शाता அது है 12 கோத்திரத்தை குறிக்குது. और 12 गोत्र को वो दर्शाता அது है புளிப்பில்லாததா இருக்கணும். और वो बेकमीर होना है தேவனுடைய சமூகத்துக்குள்ள और परमेश्वर के चरणों में புளிப்பு உள்ள போக முடியாது. और कमीर के साथ अंदर नहीं जा அந்த सकते கேண்டில் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். और वो दिया हमेशा जलना है அந்த தீ எரியறதுக்கு और वो जलने के लिए வீட்ல இருந்து மேட்ச் பாக்ஸ் கொண்டு போய் பத்த வைக்க முடியாது. और घर से माचिस लेकर नहीं जला सकते பலிபீடத்துல உள்ள அக்கினி தான் கொண்டு போய் வைக்கணும். और वेदी में से उस आग को निकाल कर वहां पर लगाना है ஆனா ஆரோனுடைய 2 பிள்ளைகள் पर हरून के 2 बच्चे அவங்க தேவனுடைய சமூகத்தில் உள்ள அக்கினியை கொண்டு போகாம और परमेश्वर के चरण में जो अग्नि था उसे नहीं लिया அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு போய் வச்சாங்க. एक अन्य अग्नि को अंदर लाया கர்த்தர் இம்மிடியேட்டா கொன்னு போட்டார். और तुरंत परमेश्वर ने इन्हें मार दिया தேவனுடைய சமூகத்துக்குள்ள और परमेश्वर के चरणों के सामने அந்நிய பொருள் எதுவுமே உள்ள வர முடியாது. कोई भी अन्य चीज अंदर आ नहीं सकता ஈவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில और इजरायलियों के बीच में भी அந்த ஆலயத்துக்குள்ள उस मंदिर के अंदर கிரேக்கர்கள் கூட உள்ள போக முடியாது. एक यूनानी भी अंदर जा नहीं सकता வேற எந்த மொழியும் உள்ள போக முடியாது. और कोई भाषा अंदर जा नहीं सकता அங்க है ஹீப்ருல தான் வாசிக்கப்படும். और यहूदी में ही पढ़ना है वहाँ ஒரு पर ஒரு इब्रानी में கிரேக் पढ़ना है ஒரு கிரேக்கன் உள்ள போனால் एक यूनानी अंदर गया பவுலுடைய நாட்கள் அப்படிதான் நடந்துச்சு. और पौलुस के समय में ऐसे ही हुआ है எல்லாரும் சத்தம் போட்டாங்க, இங்க பவுல் வந்து ஒரு தீட்டான ஆளை உள்ள கொண்டு வந்துட்டான். और सभी लोगों ने वहाँ पर डांटा है एक अशुद्ध इंसान को अंदर लेकर चले விருத்த गए சேதனம் இல்லாத ஒரு மனுஷனை உள்ள கொண்டு வந்துட்டான். और बिना खतना के एक इंसान को अंदर लाया அவனை है வெளியே தள்ளி பூட்டு போட்டா என்ன டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. और उसे बाहर ढकेल कर उस द्वार को बंद कर दिया उन्होंने தேவனுடைய சமூகத்துக்குள்ள और परमेश्वर के सम्मुख में தேவனுக்கு பிரியமில்லாத எதுவுமே வர முடியாது. परमेश्वर के अप्रिय चीज अंदर आ नहीं இன்னைக்கு सकते நம்ம எல்லாம் தேவனுடைய பாத்திரம். आज हम सब परमेश्वर के बर्तन हैं இந்த பாத்திரத்துல தேவனுக்கு மட்டும்தான் பயன்பட வேண்டும். और ये बर्तन केवल उसी के इस्तेमाल में होना है கர்த்தருக்காக பயன்பட்டால் और परमेश्वर के लिए यदि इस्तेमाल அந்த हो பாத்திரம் ஆசீர்வதிக்கப்படும். और वो बर्तन आशीषमय அப்ப இந்த होगा பாத்திரத்தை நம்ம எப்படி வைக்கணுமா? इसका मतलब इस बर्तन को कैसे रखना है நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். हमारे अंदर एक चीज को ठान தானியேல் लेना ஒரு है தீர்மானம் பண்ணியிருந்தான். दानियल ने एक चीज ठान लिया நான் அந்த ராஜாவின் போஜனத்தால் என்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த मैं மாட்டேன். राजा के भोजन से मेरे शरीर को अशुद्ध नहीं करूंगा இப்படி ஒரு தீர்மானம் அவன்கிட்ட இருந்துச்சு. ऐसे एक निर्णय उसने लिया இன்னைக்கு நம்மகிட்ட எப்படிப்பட்ட தீர்மானம் இருக்குது? आज हमारे पास कैसे हमने निर्णय लिया है நமக்குள்ள தேவனுடைய வார்த்தையை நிரப்பிக்கிட்டே இருங்க. और अपने अंदर परमेश्वर के वचनों से अपने आप को भर दीजिए எவ்வளவு வசனத்தை நிரப்ப முடியுமோ और जितना वचनों को भर सकते हो அவ்வளவு நிரப்புங்க. उतना भर दीजिए கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். केवल परमेश्वर मान चीज करेगा ஆசீர்வாதமான காரியம் நடக்கும். और आशीषमय चीजें होंगे நம்ம தேவனுக்கென்று பயன்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்போம். और परमेश्वर के लिए इस्तेमाल किया गया एक बर्तन बनेंगे இப்ப நம்மள கர்த்தர் வந்து ஒரு கரண்டியா வச்சிருக்காருன்னு வைங்க. आज हमें एक चम्मच के रूप में परमेश्वर ने நம்ம रखा है சபையில ஒரு கரண்டியா இருக்கிறோம். हम इस मंडली में एक चम्मच है அப்போ இந்த கரண்டி என்ன நினைக்க கூடாதுன்னா तो ये चम्मच क्या नहीं सोचना है என்னைய கர்த்தர் மெனோராவா மாத்தலையே. और मुझे परमेश्वर ने मेनोरा नहीं बनाया நான் கரண்டி நான் இது இந்த வேலை செய்ய மாட்டேன். मैं इस काम को नहीं करूंगा கரண்டி கரண்டி வேலையை செய்தால் और चम्मच यदि चम्मच का काम को करे கரண்டியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். और चम्मच का आशीष वो पा அந்த लेगा கரண்டியே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். और वो चम्मच एक बहुत बड़ा आशीष है கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற ஒரு சின்ன பொருள்னாலும் சரி और परमेश्वर के सम्मुख में एक छोटा सा चीज क्यों ना हो எல்லா
எல்லாமே பயன்படக்கூடிய ஒரு பொருள். सभी चीज इस्तेमाल में आते हैं। மோசஸ் கூடாரத்தை ஸ்தாபிக்கும் போது और जब मूसा ने तंबू को वहां पर गाड़ा, ஒரு சின்ன பொருள் ஆணியை வச்சு ஸ்தாபித்தான். एक छोटे से खिले को रखकर उसने बनाया। அது சாதாரணமான ஒரு ஆணி தான். वो एक साधारण खिला है, ஆனா அந்த ஆணியினால பெரிய கூடாரமே ஸ்தாபிச்சாச்சு. पर उस खिले से एक बड़े तंबू को उसने वहां पर खड़ा किया। அந்த ஹூக் வந்து இந்த இருக்கிறதுல எல்லாத்தோட சின்ன ஒரு பொருள் தான். और वो हुक जो है चीजों में से, सभी चीजों में से छोटा है, ஆனா அது கர்த்தருடைய அந்த கூடாரம் ஸ்தாபிக்கப்படுவதற்கே ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா पर இருந்தது. परमेश्वर के तंबू को बनाने के लिए एक फायदेमंद चीज था वो। உங்களுக்கு கர்த்தர் என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறாரோ, आपको परमेश्वर ने किस सेवा में रखा है, ஊழியம் இல்லாம இருக்காது. और सेवा है नहीं ऐसा नहीं होगा, கண்டிப்பா ஊழியம் இருக்கும். और सेवा ऐसा होगा आपके சேர लिए। நீங்க எடுத்து போடுறதே ஊழியம் தான். और यहाँ पर कुर्सी लगाना भी एक सेवा है। உங்களுடைய கவனம் எல்லாம் எதுல இருக்குன்னு பாருங்க. और आपके विचार, आपका ध्यान कहाँ पर है देखिए। தேவனுடைய காரியத்துல எதுல உங்களுடைய கவனம் அதிகமா போகுது, और परमेश्वर के चीजों में किन चीजों में आपका ध्यान ज्यादा जाता அதை है, நீங்க அதிகமா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா और उसे अधिक तौर से आप करने लगोगे, கர்த்தர் உங்களை சரியா வழி நடத்திட்டு இருக்கான்னு சொல்லி அர்த்தம். परमेश्वर आपको सही तरीके से मार्गदर्शन நம்ம कर रहा है। தேவனுடைய பாத்திரமாக இருக்கிறோம். हम परमेश्वर के बर्तन हैं। இந்த தேவனுடைய பாத்திரத்துல ये परमेश्वर के बर्तन के अंदर, தேவனுடைய காரியத்துக்காக பயன்படணும். और परमेश्वर के चीज के लिए इस्तेमाल होना ஒரு है। சாதாரண டேபிள் எடுத்துக்கிடுங்க. एक साधारण मेज ले அந்த लीजिए। டேபிள் கூட கர்த்தருடைய நாம மகிமைக்காக அங்க நிக்குது. वो मेज भी परमेश्वर के नाम की महिमा के लिए खड़ा அது है। 12 அப்பத்தை சுமந்து கொண்டு இருக்குது. वो 12 रोटी को वहां पर उठा रहा है। அப்ப இன்னைக்கு எல்லாருமே பயன்படக்கூடியவங்க தான். इसका मतलब आज हम सभी इस्तेमाल में आएंगे। ஆனா எதுக்காக கர்த்தர் எந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ पर परमेश्वर ने क्या, कौन सी सेवा के लिए आपको चुना है, அதை சிறப்பா செய்யணும். और उसे एकदम अच्छे से निभाइए। எதுக்கு எந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் और कोई भी सेवा क्यों ना दिया அதை हो, சிறப்பா செய்யுங்க. और उसे एकदम अच्छे से कीजिए, தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். और परमेश्वर जरूर आशीष करेगा। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே और இல்லை. परमेश्वर से नामुमकिन ऐसा कुछ भी नहीं। தானியேல் தன் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். दानियल ने अपने मन में एक चीज ठान लिया, ராஜாவின் போஜனத்தினால் என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன். राजा के भोजन से मेरे शरीर को अशुद्ध नहीं करूंगा। இன்னைக்கு நம்மளும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். आज हमें भी एक निर्णय लेना है, பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தினால் என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன். और फरीसी और सदुकी के उपदेश से मेरे शरीर को अशुद्ध नहीं करूंगा। அவங்களுடைய உபதேசம் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்திரும். और उनका उपदेश हमारे शरीर को वो खराब करेगा, அது தீட்டுப்படுத்த விடக்கூடாது. और अशुद्ध करने नहीं रखना பாருங்க, है। இந்த தானியேல் இப்படி ஒரு தீர்மானம் வைத்திருந்தான். और दानियल ने ऐसे निर्णय लिया। அது மட்டுமல்ல, केवल वही नहीं, 5ஆம் அதிகாரத்துல और 5वें अध्याय में நேபுகாத்நேசருடைய பையன் ஒரு தப்பான காரியத்தை பண்றான். नेबुकादनेस्सर का बेटा एक गलत चीज करता है। பாருங்க, வாசிங்க 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். देखिए, पढ़ेंगे 5वां अध्याय 1 वचन। பெல்ஷாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாசார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். பாருங்க, இங்க பெல்சாசார் என்ன செய்யறான் பாருங்க. अब बेलशस्सार क्या करता है, அவன் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணுகிறான். एक बहुत बड़ा दावत का इंतजाम 1000 பேருக்கு விருந்து ஆயத்தம் பண்ணுகிறான். और 1000 लोगों को बुलाता है। அதுல திராட்சரசம் ஊத்தி குடிச்சிட்டு இருக்கும்போது और दाखमधु पीते समय அது எந்த பாத்திரத்துல ஊத்துனானா, और कौन से बर्तन में उसने डाला, நேபுகாத்நேசார் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரம். और परमेश्वर के मंदिर से जो नेबुकादनेस्सर ने लाया था वो बर्तन। என்னைக்கு தேவனுடைய பாத்திரம் அசுத்தமாகுதோ, और जिस दिन परमेश्वर का बर्तन अशुद्ध होता है, அன்னைக்கு தேவனுடைய கரம் இறங்கி வந்துரும். और उस दिन परमेश्वर का हाथ उतर कर आता है। நம்ம பாத்திரத்தை நம்ம சமாளிச்சு வைக்கணும். हमारे बर्तन को हमें संभालना है, நம்மளை பாதுகாத்து வைக்கணும். अपने आप को संभालना है। நம்ம தேவனுடைய பாத்திரமாக இருக்கிறோம். हम परमेश्वर के बर्तन हैं, இது ராஜாவினுடைய போஜனத்தினால தீட்டுப்படக்கூடாது. और राजा के भोजन से ये चीज अशुद्ध नहीं होना है। இந்த உலகத்தின் போஜனத்தினால நம்ம நிரப்பப்படக்கூடாது. इस संसार के भोजन से भरा नहीं जाना है। இந்த கடைசி நாட்கள்ல और इस आखिर दिनों में நம்மளுக்கு ஒரு ஆகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். हमारे लिए एक भोजन को परमेश्वर ने रखा அவருடைய है, சமூகத்தில் உள்ள ஆகாரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். और उसके चरणों में जो रखा है उसी भोजन का इस्तेमाल அவருடைய करना है, வார்த்தை தான் நம்மளுக்கு ஆகாரம். और उसी का वचन हमारे लिए भोजन है। பாருங்க, அவருடைய வார்த்தை இல்லாம और उसके वचन के இந்த बिना உலகத்தின் வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது इस संसार के वचनों को जब हम स्वीकार करते हैं, அங்க கர்த்தர் அங்க பாதிப்பை கொண்டு வந்த அந்த பாத்திரம் பாதிக்கப்படுது. और वहां पर ये बर्तन जो है
खराब किया जाता है தேவனுடைய பாத்திரங்கள் அசுத்தமாயிரும். और परमेश्वर के बर्तन अशुद्ध होते हैं இன்னைக்கு நம்ம தேவனுடைய பாத்திரமா இருக்கோம். और आज हम परमेश्वर के बर्तन இது हैं உலகத்துக்கு பயன்படக்கூடாது. ये संसार के लिए इस्तेमाल नहीं होना இது है கர்த்தருக்கு பயன்படணும். ये केवल परमेश्वर के लिए इस्तेमाल होना உலகத்துல है ஜனங்க உங்களை பயன்படுத்த வைப்பாங்க. इस संसार के लोग इस्तेमाल करेंगे आपको எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்தா और एस्तर 3 दिन का उपवास में थी எந்த தூக்கு அந்த மொர்தெகாய்க்கு ரெடி और ஆக்கப்பட்டிருந்ததோ जो फांसी का फंदा मुर्दगाय के लिए तैयार किया அந்த गया அந்த தூக்கு மேடை இப்போ ஹாமானுக்கு ரெடி ஆச்சு. और वही फांसी का फंदा आमान के लिए तैयार பாருங்க था தேவன் எல்லாத்தையும் மாத்த முடியும். परमेश्वर सब कुछ बदल सकता தேவனால் है கூடாத காரியம் ஒன்றுமில்ல. और परमेश्वर से असंभव ऐसा कुछ தன்னுடைய भी नहीं। மனவாட்டிக்காக और अपने दुल्हन के அவர் लिए ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்களை और மாற்றுவார். राज्य के सारे उस कानून को बदल देगा எல்லாத்தையும் மாத்த முடியும். सब कुछ बदल सकता है உங்களுக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் செய்து தருவார். आपको जो चाहिए वो करके देगा சூழ்நிலை அவர் மாற்ற முடியும். और परिस्थितियों को बदल ஆனா सकता है நம்ம இந்த கனமுள்ள பாத்திரமாக இருக்கணும். पर हम महिमा से भरे हुए बर्तन होना है நம்ம தேவனுக்கென்று பயன்படுகிற ஒரு பாத்திரமாக और இருக்கணும். परमेश्वर के इस्तेमाल में आना है वैसा एक बर्तन இந்த बनना है। நேபாத்தேசருடைய பையன் ये नेबुकदनेस्सर का बेटा அவன் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு வந்து और परमेश्वर के मंदिर के जो भी बर्तन है उसे लाकर அதாவே தன்னுடைய ஃபீஸ்க்காக பயன்படுத்தினான். और उस दावत के लिए इस्तेमाल किया उसने எப்போ எல்லா பாத்திரத்தையும் அவன் சரி அவன் கரப்படுத்த ஆரம்பிச்சானோ और जब उसने सारे बर्तनों को खराब करने लगा தேவனுடைய கரம் அங்க இறங்கிட்டு और परमेश्वर का हाथ उतरा है மேனே தெக்கேல் உபாசின்னு சொல்லி எழுதப்பட்டது. और मैंने तेकेल उपासी ने ऐसा लिखा गया கர்த்தருடைய கரம் அதுக்கு விரோதமாக அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக और எழுதப்பட்டது. परमेश्वर का हाथ उसके राज्य के विरुद्ध में लिखने लगा இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. और आज अपने विषय में कैसा है देखिए நம்ம தேவனுடைய பாத்திரமா இருக்கிறோம். हम परमेश्वर के बर्तन हैं தேவனுக்காக மட்டும் பயன்படணும். केवल परमेश्वर के लिए इस्तेमाल होना है। உலகத்தின் காரியத்தினால் நம்ம சரீரத்தை தீட்டுப்படுத்த और கூடாது. इस संसार के चीजों से अपने शरीर को अशुद्ध नहीं நம்ம करना கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது அதுதான். और परमेश्वर से यही मांगना கர்த்தாவே நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேனப்பா, है हे पिता मैं अपने आप को सौंपता நீங்க हूं என்ன பரிசுத்தப்படுத்துங்க. आप मुझे पवित्र कीजिए உம்முடைய நாமத்துக்கென்று நான் என்ன செய்யணும், கனமுள்ள பாத்திரமா இருக்கணும். और आपके नाम के लिए एक महिमा भरा बर्तन होना है நிச்சயமா கர்த்தர் और ஆசீர்வதிப்பார். जरूर परमेश्वर आशीष நம்ம करेंगे கொடுக்கப்பட்ட ஊழியத்தை और जो सेवा दिया गया है சிறப்பா செஞ்சிருங்க. एकदम श्रेष्ठ रूप से अच्छे से करना है அது யாரும் பாக்குறாங்களோ பார்க்கல அதை பற்றி சிந்திக்க और வேண்டாம். कौन देख रहा है और कौन नहीं वो उसके बारे में चिंता मत யார் कीजिए நம்ம ஊழியத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டாம். और कौन अपने सेवा को ऐसा देख रहा है उसके बारे में चिंता मत कीजिए கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறார். परमेश्वर मुझे देख रहा है கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने इस सेवा को मुझे दिया இந்த है ஊழியத்தை நான் கனத்தோடு செய்யணும். और इस सेवा को महिमा से करना है இந்த ஊழியத்துல நான் வேற அந்த உலகத்தின் காரியத்தை மிக்ஸ் பண்ண மாட்டேன். और इस सेवा में संसार के चीजों को नहीं लाऊंगा கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். और परमेश्वर जरूर आशीष करेगा தானியேல் தன் மனதுல ஒரு தீர்மானத்தோடு இருந்தான். और दानियल अपने मन में एक चीज ठान लिया என் சரீரத்தை இந்த ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படுத்த மாட்டேன். और मेरे शरीर को राजा के भोजन से अशुद्ध नहीं करूंगा இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். और आज हमें एक निर्णय लेना है கர்த்தாவே இந்த பாத்திரம் உமக்கென்று பயன்படணும். हे पिता ये बर्तन आपके लिए इस्तेमाल होना है இந்த பாத்திரம் உலகத்தினால கரப்படுத்த மாட்டேன். और इस बर्तन को संसारिक चीजों से खराब नहीं करूंगा உலகத்தின் சத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். और संसार के आवाज को मैं अंदर नहीं लाऊंगा உம்முடைய சத்தத்தை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன். केवल आपकी आवाज को मैं लाऊंगा கர்த்தர் சொன்னார், நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். और परमेश्वर ने कहा तेरे रोटी और तेरे पानी को आशीष करूंगा உன்கிட்ட இருக்கிற வியாதியை நான் நீக்குவேன்னு और சொன்னார். तेरे में से उस बीमारी को मैं हटा दूंगा அப்ப வியாதியை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? और बीमारी को दूर करने के लिए क्या चाहिए கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். परमेश्वर का आशीष चाहिए எது மேல ஆசீர்வாதம் வேணும்? और किस पर चाहिए वो நம்மளுடைய போஜனத்தின் மேல ஆசீர்வாதம் வேணும். हमारे भोजन पर वो आशीष चाहिए நம்ம எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணலாமே. हम सभी वैसे प्रार्थना करें எல்லாரும் ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டு தானே இருக்கோம். और हम सब जो है कुछ ना कुछ चीज के लिए दवाई तो खा ही रहे हैं கர்த்தர்ட்ட நம்ம ஜெபம் பண்ணலாம். हम परमेश्वर से प्रार्थना கர்த்தாவே करेंगे நாங்க சாப்பிடுற ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. हे परमेश्वर हम जो भोजन खाते हैं उससे आशीष करके அந்த दीजिए। சாப்பிடும்போது எங்கிட்ட இருக்க பலவீனம் நீங்கி போயிரும். और उसे खाते समय हमारे अंदर की कमियां दूर होना है நடக்குமா நடக்காதா? होगा या नहीं हालेलुया जरूर கண்டிப்பா होगा நடக்கும். वो जरूर होगा அதனால இது சாப்பாடு முன்னாடி இருக்கும்போது और जब भी भोजन आपके सामने आए கர்த்தாவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்தாங்க. हे
हे पिता इस भोजन को आशीष இந்த कीजिए, ஆசீர்வாதத்தை பரிசுத்தப்படுத்துங்க, इसे आशीष करके पवित्र बनाइए இல்லாதவர்களுக்கு கொடுங்க. और सभी को दीजिए। யோசுவா மேசியா நாமத்தினாலே ஆமென். यहोशू मसीह के नाम से आमीन। இந்த ஜெபம் வேண்டாம், ये प्रार्थना नहीं, நல்ல உருக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோம். और एकदम अच्छे से प्रार्थना करना है। ஆகாரத்து மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். भोजन पर परमेश्वर का आशीष उतरना है, சமையல் பண்ணும் போதே ஜெபம் பண்ணிட்டே போடுங்க. और पकाते समय वो प्रार्थना के साथ कीजिए। அரிசி அடுப்புல போடும் போதே ஜெபம் பண்ணுங்க. चावल को उस चढ़ाते समय भी प्रार्थना कीजिए। மாவு பிணையும் போதே ஜெபம் பண்ணுங்க. आटा गूंथते टाइम भी प्रार्थना कीजिए। டீ போடும் போதே ஜெபம் பண்ணுங்க. और टी डालते समय, चाय बनाते समय प्रार्थना கர்த்தர் कीजिए। நிச்சயமா போஜனத்தை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर भोजन को आशीष करेगा। நான் பாத்திருக்கேன் நிறைய பேர் சாப்பாடு பரிமாறதுக்கு முன்னாடி और मैं देखता हूँ भोजन को परोसने से पहले முதல்ல அதுல ஒரு சிலுவை போட்டுருவாங்க. एक क्रूस को बना देंगे சிலுவை போட்டு அப்படி கொடுப்பாங்க. और क्रूस बनाकर देंगे। அது ஒரு நல்ல ஒரு காரியம், ஆசீர்வாதம் தான் அது. एक आशीष है वो, ஆனா நல்ல ஜெபம் பண்ணி செய்வோம். पर प्रार्थना के साथ करेंगे। हम பலவீனம் யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. किसी के अंदर कमजोरी नहीं आना है। அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம ஜெபிப்போமே, ऐसे प्रार्थना हम करने கர்த்தர் लगेंगे, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष இப்போ करेगा। நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, और इसमें से हमने क्या देखा है? தானியேல் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த விடல, दानियेल अपने शरीर को अशुद्ध नहीं किया, ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படுத்த விடல. राजा के भोजन से उसने अशुद्ध नहीं किया। இன்னைக்கு நம்ம சரீரத்தை आज अपने शरीर को அந்நிய உபதேசத்தினால நம்ம தீட்டுப்படுத்த கூடாது. एक बाहर के उपदेश से उसे खराब नहीं करना है। இன்னைக்கு நம்ம அருமையான ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். आज अद्भुत भोजन हम खा रहे हैं। ஒரு சின்ன ஒரு வசனத்தை மட்டும் வாசனை முடிச்சிடலாம். एक छोटे से वचन को पढ़कर हम खत्म அது करेंगे। ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், बहुत दिनों से मैं कहना चाह रहा था, ஆனா அது மிஸ் ஆயிட்டே இருக்குது. पर वो जो चूक रहा था मेरे அதை से। நல்லா வாசிங்க, अच्छे से पढ़िए उसे, அதுல கண்டிப்பா கர்த்தர் உங்களோடு பேசுவார். और उसके द्वारा परमेश्वर जरूर आपसे बोलेगा। பாருங்க, யோசுவா 5ஆம் அதிகாரம் और योशुआ 5वां अध्याय, அதுல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 11वें वचन को पढ़ेंगे। And they did eat of the old corn of the land on the morrow after the Passover, unleavened cakes and parched corn in the self same day. வேதம் சொல்லுது, और कलाम कहती है, அவங்க எந்த தானியத்தை சாப்பிட்டாங்களா? और कौन से फसल को उन्होंने खाया? அவங்க பழைய தானியத்தை சாப்பிட்டாங்க. एक जुने फसल को वो खा रहे थे। இஸ்ரவேல் ஜனங்கள் और इजरायली लोग அவங்க கானான் தேசத்துல உள்ள कानान के अंदर பழைய தானியத்தை அவங்க சாப்பிட்டாங்க. एक जुने अनाज को वो खा रहे இன்னும் थे। வாசிங்க. और भी पढ़ेंगे। On the morrow after the Passover, ஆ, unleavened cakes ஆ, and parched corn in the self same day. ஆ, And the manna ceased on the morrow ஆ, after they had eaten of the old corn of the land. ஆ. Neither had the children of Israel manna any more, but they did eat of the fruit of the land of Canaan that year. பாருங்க, கானான் தேசத்துல உள்ள और कानान के उस देश के अंदर பழைய தானியம் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு और जब उन्होंने जुना अनाज खाने लगे, அங்க மன்னா பெய்யறது நின்னு போச்சு. वो मन्ना बरसाना बंद हो गया। மன்னா என்ன செஞ்சுட்டு मन्ना जो है நின்னு போச்சு. वो रुक गया है। பாருங்க, நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। பழைய தானியம் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு और जुने अनाज को जैसे खाने लगे, அங்க மன்னா நின்னு போச்சு. वो मन्ना बरसना रुक गया। இந்த மன்னா எப்போ ஆரம்பிச்சது? और मन्ना कब बरसा है? மோசேசுடைய டைம்ல ஆரம்பிச்சது. और मूसा के समय से वो हुआ है। ஒவ்வொரு நாள் பகல்ல மன்னா பெய்யும். और हर दिन दोपहर में मन्ना बरसता है। ஆனா பழைய தானியம் என்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ, पर जिस दिन वो जुना अनाज खाने लगे, அன்னைக்கு மன்னா நின்னு போச்சு. और उस दिन से वो मन्ना रुक गया அது है। வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. तब तक वो खा रहे थे। யோசுவாவுடைய நாட்களையும் சாப்பிட்டு இருக்காங்க. और यहोशू के समय में भी वो खाने ஆனா लगे। என்னைக்கு கானான் தேசத்துல உள்ள அந்த ஆகாரத்தை சாப்பிட்டாங்களோ, और जिस दिन कानान के उस देश के भोजन अनाज को खाने लगे, அன்னைக்கு மன்னா நின்னு போச்சு. और उस दिन मन्ना जो है बरसाना रुक गया। அந்த மன்னா யாருடைய ஆகாரம்? वो मन्ना किसका भोजन है? அது ஏன்? அது வந்து தூதர்களுடைய ஆகாரம். वो दूतों का भोजन है। பாருங்க, சங்கீதம் 78 और भजन संगीत उसमें 78, அதுல 25 வாசிங்க. उसमें 25 को पढ़ेंगे। மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி ஆ, வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆ. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். பாருங்க, பைபிள் சொல்லுது,
और कलाम कहती है இது தூதர்களுடைய ஆகாரம். ये दूतों का भोजन है, இந்த தூதர்களுடைய ஆகாரம் தான் மன்னா. ये दूतों का भोजन वो मन्ना है। என்னைக்கு கானான் தேசத்துல உள்ள பழைய தானியத்தை சாப்பிட்டாங்களோ और जिस दिन कनान देश के वो जूने अनाज को खाने लगे தூதருடைய மன்னா நின்னு போச்சு. और दूतों का मन्ना रुक गया தூதருடைய ஆகாரம் என்ன செஞ்சுட்டு और दूतों का भोजन நின்னு போச்சு. वो रुक गया है। இன்னைக்கு நம்ம என்ன தானியத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்? आज किस अनाज को हम खा रहे हैं? யெகோஷுவாங்கிற பெயர் ஒரு தானியம். और यहोशुआ ये नाम एक अनाज है। இது புது தானியம் இல்ல, ये नया अनाज नहीं, இது பழைய தானியம். ये जुना अनाज है। என்னைக்கு இந்த தானியத்தை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோமோ और जिस दिन इस अनाज को खाने लगे அன்னைக்கே தூதர்களுடைய மன்னா நின்னு போச்சு. और उसी दिन दूतों का वो अनाज रुक गया है। இப்போ நம்ம தானியத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். आज हम अनाज को खा रहे हैं, பழைய தானியத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். एक जुने अनाज को। இந்த பழைய தானியத்தை சாப்பிடும்போது ये जुने अनाज को खाते ஒரு समय விசேஷமான காரியம் நடக்கும். एक विशेष चीज होता है। ஆகாரம் ரொம்ப முக்கியமானது. भोजन बहुत महत्वपूर्ण है। ஆகாரத்தினால் நம்ம சரீரத்தை தீட்டுப்படுத்திட கூடாது. भोजन से अपने शरीर को खराब नहीं करना। என்னென்ன காரியத்தை விட முடியுமோ, और जो जो चीजों को छोड़ सकते हैं, என்னென்னது உங்களுக்கு அசுத்தம் தெரியுதோ और जो कुछ आपको अशुद्ध लगता है, அது எல்லாத்தையும் விடதுக்கு முயற்சி इन பண்ணணும். सारे चीजों को छोड़ने के लिए கர்த்தர் कोशिश நிச்சயமா कीजिए பெரிய காரியங்களை और செய்வார். परमेश्वर महान चीज करेगा। பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லா காரியமும் நம்மளுக்கு வேணும். और आज जो है सभी चीज हमें चाहिए। பவுலுடைய செய்தி முதலாவது செய்தியாளன். और पौलुस जो है पहला संदेशक है। அவர் செய்தி முடிஞ்ச உடனே செய்தி வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? और संदेश उनका खत्म होते ही कह सकते हैं क्या नहीं चाहिए? அவருடைய செய்தி ரொம்ப முக்கியமானது. उनका संदेश बहुत ही அது जरूरी है। பழைய தானியம். और वो एक जुना अनाज है। இருக்கிறதுலே பழைய தானியம் அதுதான். और सबसे जुना अनाज वही है। அது கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் ஆமென் போட்டுதான் ஆகணும். और जरूर सभी के लिए आमीन कहना होगा। ஏன்னா எல்லா வார்த்தையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. और सभी कुछ वहाँ पर आमीन बनकर है। இந்த தானியம் நம்மளுக்கு கிடைச்சது ரொம்ப அருமையான தானியம். और ये जो अनाज बहुत ही अद्भुत अनाज है। இது பழைய தானியத்தை சாப்பிட்டுட்டு ये இருக்கிறோம். जुने अनाज को हम खा रहे हैं। என்னைக்கு இதை சாப்பிடுறோமோ और जिस दिन इसे खाते हैं அன்னைக்கு நம்ம அந்த தேசத்துக்கு சொந்தக்காரங்களா மாறிட்டோம். और उस वो देश हमारा होगा। அந்த தேசத்துக்குள்ள நுழைவதற்கு நம்ம ஆயத்தமாயிட்டோம். और उस देश के अंदर प्रवेश करने के लिए हम तैयार हो चुके இன்னைக்கு நம்ம हैं। சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்தாம பாத்துக்கிடுவோம். आज अपने शरीर को खराब नहीं होने देंगे அந்நிய உபதேசத்தினால சரீரத்தை தீட்டுப்படுத்திட और एक கூடாது. अन्य उपदेश से अपने शरीर को खराब नहीं நம்மளை करेंगे। கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுத்து और हमें अपने आप को परमेश्वर के चरणों தானியேலை में போல नम्र ஒரு करके தீர்மானம் எடுக்கணும். और दानियल जैसा एक चीज ठानना है। நான் என்னுடைய சரீரத்தை ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படுத்த मैं மாட்டேன். मेरे शरीर को राजा के भोजन से अशुद्ध नहीं நான் करूंगा। தேவனுடைய பாத்திரம். मैं परमेश्वर का बर्तन हूँ இந்த பாத்திரம் கர்த்தருக்கென்று பயன்படணும். और ये बर्तन परमेश्वर के इस्तेमाल होना है। நல்ல முழு மனதோடு பயன்படுங்க. और पूरे मन से उसके इस्तेमाल में अपने आप को दीजिए, ஏன்னா அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். क्योंकि वो हम पर गौर करता है। உற்சாகத்தோடு ஊழித்து एक செய்வோம். उत्साहित के साथ वो सेवा को कीजिए கர்த்தர் நிச்சயமா நம்மளை और ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष நாம் करेगा। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे, கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके हम प्रार्थना நம்ம தேவனிடத்தில் நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். और परमेश्वर के पास पूरे रीति से हम सौंपेंगे। உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். आपके लिए एक सेवा को दिया होगा। இந்த சபைக்குள்ள உங்களுக்கு என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ इस मंडली के अंदर जिस सेवा को आपको दिया है அத முழு உற்சாகத்தோடு, और पूरे उत्साहित के साथ, முழு மனதோடு, पूरे मन के साथ, முழு பலத்தோடு पूरे बल के साथ அந்த ஊழியத்தை நம்ம செய்வோம். उस सेवा को हम करेंगे। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करेगा। இந்த பாத்திரம் வெறும் பாத்திரமா இருக்க கூடாது. ये बर्तन खाली नहीं होना है தேவனுக்கென்று பயன்படுகிற பாத்திரமாக மாறணும். और परमेश्वर के लिए इस्तेमाल होना है। நம்மளை ஒப்பு கொடுப்போமா? हम अपने आप को सौंपेंगे क्या? கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரானால் परमेश्वर यदि आपसे बोला होगा, உங்களுடைய இருதயத்துல நீங்க கர்த்தர்ட்ட பேசுங்க. आपके हृदय में परमेश्वर से बोलिए, கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. हे प्रभु मुझे पवित्र कीजिए, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் தான் செய்வேன். जो सेवा मुझे दिया है मैं ही करूंगा। அந்த ஊழியத்தை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். उस सेवा से मैं पीछे नहीं அந்த हटूंगा। ஊழியத்தை நான் சிறப்பா செய்து காமிப்பேன். उस सेवा को श्रेष्ठ रूप से करके நான் दिखाऊंगा। உம்முடைய ராஜ்யத்துக்கு பயன்படுகிற பாத்திரமாக இருப்பேன். आपके जीवन के लिए एक फायदामंद என்னை बर्तन होगा। பரிசுத்தப்படுத்துங்கப்பா मुझे पवित्र कीजिए। என்று நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ऐसे परमेश्वर के चरणों में समर्पण करेंगे। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा आपको धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम
हम प्रार्थना करते हैं। இன்றைய செய்திக்காக நன்றி தகப்பனே. आज के संदेश के लिए धन्यवाद प्रभु। நாங்க இந்த உலகத்தின் கர்த்தருடைய உபதேசத்தினால் எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி संसार के उपदेश से हमारे शरीर को खराब नहीं करते हुए நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. आप हमें संभालिए, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र कीजिए। நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பாத்திரங்கள். हम आपके राज्य के बर्तन हैं। நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்காக பயன்பட வேண்டும். आपके राज्य में हम फायदे में होना है। உம்முடைய ஊழியத்துக்காக எங்களை பயன்படுத்துங்கப்பா. आपके सेवा के लिए हमें इस्तेमाल உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பாத்திரத்தை பயன்படுத்துங்க. आपकी नाम की महिमा के लिए इस बर्तन को इस्तेमाल ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर एक को आप आशीष कीजिए। ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். हर एक के जरूरत पूरा होने ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே हर एक बच्चे கனமுள்ள பாத்திரமாக எப்பொழுது இருக்க நீர் கிருபை செய்யும். एक महिमा भरे बर्तन हमेशा के लिए होना है। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. हर एक को आशीष करके आप चलाइए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीह के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।